அனைவருக்கும் வணக்கம். இன்று சுதந்திர போராட்ட இயக்கத்தில் தமிழக புரட்சியாளர்களின் பங்கு என்ற டாப்பிக்லேருந்து வாஞ்சிநாதன் அவர்களை பற்றி பார்க்கலாம். சரியா? வாங்க. வாஞ்சிநாதன் 1886 பிறந்திருக்காரு. 1911 மறைந்திருக்கார். ஓகேவா? அவர் மறைந்த ஆண்டும் தேதியும் எல்லாருக்கும் கரெக்டாக ஞாபகம் இருக்கும். ஓகேவா? வாஞ்சிநாதன் அந்த டேட்டை மட்டும் தானே எல்லாம் கிளியரிட்டியாக படித்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அவரை பற்றி முக்கியமான குறிப்புகள் மட்டும் இந்த கிளாஸில் பார்த்துடலாம். ஓகே. ஸோ வாஞ்சிநாதன் ஐயாவின் இயற்பெயர் என்ன? சங்கரன். சரியா? வாஞ்சிநாதனின் இயற்பெயர் சங்கரன். பெற்றோர் ரகுபதி ருக்மணி அம்மாள். ஓகேவா? செங்கோட்டையில் பிறந்திருக்கார். செங்கோட்டை இன்றைய தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரியா? ஸோ வாஞ்சிநாதன் திருவிதாங்கூர், ஓகேவா, திருவிதாங்கூர் அரசின் புனலூரில் வனத்துறை காவலராக பணியாற்றிருக்கார். சரியா? அப்பொழுது செங்கோட்டை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது. ஸோ அவர் திருவிதாங்கூர் அரசில் வனத்துறை காவலராக பணிபுரிந்திருக்கிறார். சரியா? எந்த ஊர்னா புலனூர். சரியா? திருவிதாங்கூர் அரசில் ஒரு அரசு அதிகாரியாக தான் பணியாற்றிட்டு இருந்தார். திருநெல்வேலி நிகழ்வுக்கு பழி தீர்க்கும் விதமாகத்தான் வாஞ்சிநாதன் அவர்கள் ஆஷ்துரையை சுட்டு கொன்றாருன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த திருநெல்வேலி நிகழ்வு என்னன்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துடலாம். சரியா? 1908 மார்ச் 9 பிபின் சந்திரபாலர் சிறையிலிருந்து மீண்ட நாளை விடுதலை நாளாக கொண்டாட திட்டமிடப்பட்டது. ஸோ யார் அந்த பிபின் சந்திரபாலர்னு பார்த்தோன்னா, இந்திய தீவிரவாத மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்களில் நம்ம பிபின் சந்திரபாலரும் ஒருவர். ஓகேவா? ஒரு சிறந்த பேச்சாளராக அறியப்படுறார். ஸோ தீவிரவாத மும்மூர்த்திகள் யாருன்னா பால்னு படிச்சுப்பீங்க. பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபாலர். சரியா? இவங்கள ஒருத்தர் தான் பிபின் சந்திரபாலர். ஸோ அவருடைய சிறையிலிருந்து மீண்ட நாளை விடுதலை நாளாக கொண்டாட திட்டமிடப்பட்டது. ஸோ யார் அதை கொண்டாட திட்டமிட்டாங்கன்னா வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா. சரியா? இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நிறைய படிச்சிருப்போம் இவங்களை பற்றி. ஸோ அரசு அனுமதி மறுக்குது. ஸோ விடுதலை நாளாக கொண்டாடாத அரசு அனுமதி மறுத்ததன் காரணமாக அதை அவங்க கண்டுக்கலை, மீறி செய்கிறாங்க. நாங்கள் செய்கிறத செய்வோம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அதன் மீறி செயல்பட்டதுக்காக பெரிய கலவரமே வெடிச்சிருக்கும். ஓகேவா? வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செஞ்சுருப்பாங்க. ஸோ சுதேசி இயக்க தலைவர்களை கைது செய்கிறதை கண்டித்து தொழிலாளர்கள்லாம் வெளியே போராடி இருப்பாங்க. ஸோ அதன் பேரில் 4 பேர் காவல்துறையினால் சுட்டுக்கொல்லவும் பட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இதன் விளைவு வ.உ.சிக்கு 20 ஆண்டுகள் சிறை, சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டுகள் சிறை. ஓகேவா? அரசு துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு. சரியா? இந்த பத்மநாபனும் இவருடன் இருந்தவர் தான். பட் ஒரு கூற்றில் 3 பேரையும் கொடுத்து கேட்டிருக்காங்க ஒரு கொஷனில். சரியா? ஸோ பத்மநாபன்ற பேரையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் புரட்சிகர இளைஞர்களிடையே பெரும் கோபத்தை உருவாக்குது. ஸோ இதன் விளைவாகத்தான் ஆஷ்துரையோட கொலையே நடந்திருக்கும். ஸோ 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம் எனும் ரகசிய அமைப்பை ஏற்படுத்தியிருந்தார். சரியா? ஸோ இந்த நீலகண்ட பிரம்மச்சாரியை பற்றி நம்ம தனியாகவே பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி 1904 பாரத மாதா சங்கம் எனும் ரகசிய அமைப்பை ஏற்படுத்தியிருந்தார். ஸோ வாஞ்சிநாதனும் இந்த அமைப்பில் உறுப்பினராக தான் இருந்தார். ஓகேவா? இந்த அமைப்பால் ஈர்க்கப்பட்டு இந்த அமைப்பில் சேர்ந்திருப்பார். ஸோ பாரத மாதா என்ற புரட்சிகர தேசியவாத குழுவில் உறுப்பினராகவும் வாஞ்சிநாதன் இருந்திருக்கார். சரி, இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆங்கிலேய அதிகாரிகளை கொல்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்றை தூண்டுவதே இவ்வியக்கத்தின் நோக்கமாக இருந்தது. சரியா? ஸோ ஆங்கில அதிகாரியை கொல்றது தான் சரியான முடிவு. ஸோ அதன் மூலமாக தான் நாட்டு மக்களிடையே நாட்டுப்பற்றை தூண்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த அமைப்பு கொண்டிருந்தது. சரியா? இதில் தான் வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்திருப்பார், தன்னுடைய திருவிதாங்கூர் அரசு காவலர் பதவியை துறந்துட்டு சரியா? ஸோ அடுத்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை வ.வே. சுப்பிரமணியம் பாண்டிச்சேரியில் வழங்கினார்.
ஸோ வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சி அளித்தவர் யார்? வாவேசு ஐயர், வாவே சுப்பிரமணிய ஐயர். ஓகேவா? எங்கே சொல்லிக் கொடுத்தாரு? பாண்டிச்சேரியில் சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ யார் இந்த வாவேசு ஐயர்னு பார்த்தோன்னா, இவரை பற்றி நம்ம தமிழில் முக்கியமாக படிக்க வேண்டியிருக்கு. தமிழில் இவரை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ இவர் யாருன்னு பார்த்தோம்னா, தமிழில் சரியா, தமிழில் முதல் சிறுகதை வந்து வாவேசு ஐயர் தான். ஓகேவா? குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை அப்படிங்கிறது தான் தமிழில் முதல் சிறுகதை. அந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டால் வாவேசு ஐயர் தான். சரியா? ஆயிரத்தி 1911 ஜூன் 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான WDE ஆஷ் மணியாச்சி ரயில் சந்திப்பில் வாஞ்சிநாதன் சுட்டுக் கொன்றார். பின் தன்னைத்தானே சுட்டுக் கொன்றார். ஓகேவா? தன்னைத்தானேயும் சுட்டுக்கிட்டார். ஓகேவா? சுட்டு கொண்டார். ஸோ முக்கியமானது இதுதான். 1911 ஜூன் 17. ஓகேவா? அன்று தான் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் சந்திப்பில் வந்து சுட்டு கொண்டுட்டு தன்னைத்தானேவும் சுட்டுக்கிறார். சரியா? ஸோ மணியாச்சி ரயில் நிலையம், WD ஆஷ், ஆண்டு, மாதம், தேதி. ஓகேவா? இது ரொம்ப 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 முக்கியமானது. சரியா? மக்களிடமிருந்து பிரிந்து நின்ற இந்த இளம் புரட்சியாளர்கள் தேசபக்தி உடையவர்களாக இருந்த போதிலும் மக்களை ஊக்கப்படுத்தவும் அணிதிரட்டவும் தவறிவிட்டார்கள். சரியா? ஸோ அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடமிருந்து பிரிந்து தான் இருந்தாங்க. ஓகேவா? தேசபக்தி மிக்கவர்களாக இருந்த போதிலும் அவங்க மக்களை ஊக்கப்படுத்தவும் அணிதிரட்டவும் தவறிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகளில் ஒருவரான சங்கரன் இந்த கொலை தேசிய விழிப்பின் எதிரொலி என்று குறிப்பிடுறார். சரியா? இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஒருவர் யார்? சங்கரன். ஓகேவா? நம்ம வாஞ்சிநாதனுடைய இயற்பெயரும் சங்கரன் தான். சரியா? அவர் என்ன சொல்கிறாரு? தேசிய ஒழிப்பின் எதிரொலி என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ இதை குறிப்பிட்டது எந்த வழக்கில்னு கேட்கலாம். சரியா? இதுவும் முக்கியமானது தான். ஸோ லாஸ்ட்டாக 2013 வாஞ்சிநாதனுக்கு செங்கோட்டையில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. சரியா? நம்ம வாஞ்சிநாதன் பிறந்த ஊர் எங்கே? செங்கோட்டை. இது எங்கே இருக்குது? இன்றைய தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அங்கே மணிமண்டபம் வந்து வாஞ்சிநாதனுக்காக அமைக்கப்பட்டது. 2013 ஜெயலலிதா அம்மையாரால் அமைக்கப்பட்டது. சரியா? இந்த தகவல் வந்து போதுமானது. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.